வணக்கம் நேயர்களே. இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுல இருக்க எல்லா மக்களாலையும் மேலும் மேலும் விரும்பக்கூடிய வரவேற்கப்படக்கூடிய ஒரு கல்வித்துறை என்னன்னு பாத்தீங்கன்னா அது அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபிலிம் மேக்கிங் துறையினே சொல்லலாங்க. இப்படிப்பட்ட ஒரு கல்வித்துறையை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். இந்த துறை மற்ற துறைகள் மாதிரி ஒரு சம்பள நோக்கத்தோடோ இல்ல ஒரு வேலைவாய்ப்பு நோக்கத்தோடோ மட்டும் இல்லாம ஒரு தனி மனுஷனோட திறமைகள் எல்லாமே வெளிக்கொண்டு வருதுன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாது. இதை தொடர்ந்து உலகத்துல பல துறைகள்ல தங்களோட வெற்றி காத்தடங்களை பதிச்சிருக்க நம்ம ரிலையன்ஸ் தங்களோட தயாரிப்பு அனுபவங்களை சிறந்த பாடத்திட்டத்தின் மூலமா மக்களுக்கு பிகேம்ஸின் வழியா கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில தமிழகத்துல நம்ம தலைநகரான சென்னையிலும் பிகேம்ஸ் என்ற அனிமேஷன் காலேஜ் நிறுவி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த துறையை பத்தி மேலும் விவரிக்க இந்த துறையில முத்திரை பதித்த அனுபவமுள்ள சாதனையாளரான மிஸ்டர் உதய் வெல்வமணி நம்மிடையே இருக்காரு. வணக்கம் சார். அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்ற இந்த கல்வித்துறையை பல நிறுவனங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து பிகின்ஸ் எப்படி வேறுபட்டிருக்காங்க, அதோட சிறப்பம்சங்கள் என்ன நீங்க சொல்ல முடியுங்களா? ரிலையன்ஸுக்கும் மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ரிலையன்ஸ் பிகின்ஸ்ல இங்க வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ட்ரைனிங் வந்து இங்க சொல்லிக் கொடுக்கணும். அதாவது என்னன்னா, இப்போ ரிலையன்ஸ் அனிமேஷனோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்ரீகிருஷ்ணா, இப்போ வந்து சக்திமான், இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண விஷயங்களை வந்து இந்த மாடலிங் அனிமேஷன் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணி அதை வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸ்போஷர் வந்து இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ மற்ற இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் டூல் பேஸ்ட் ட்ரைனிங் வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட், நம்ம வந்து வெப் படிக்கலாம், டிசைனிங் படிக்கலாம், இந்த மாதிரி படிக்கலாமே தவிர ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு விஷயத்தை வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னே சொல்லும்போது இது வந்து கான்செப்ட் ஓரியன்ட் ட்ரைனிங்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷனில் நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ ஸோ அந்த தேவைக்கான வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக பண்ணி ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இங்கே கான்செப்ட் பேஸ்ட் ட்ரைனிங்காக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஹலோ, ஐம் கௌதம். ஐம் கம்மிங் ஃப்ரம் மதுரை. நான் ஆல்ரெடி மல்டிமீடியா கோர்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எந்த ஃபீல்டில் நீங்கள் ஸ்பெசிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எல்லா சாஃப்ட்வேருமே தான் படிச்சிருக்கேன். அவங்க கேட்டது வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு இப்போ அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. அதுக்கப்புறம் தெரிஞ்சது மல்டிமீடியாவில் என்ன தான் படித்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபீல்டு சூஸ் பண்ணணும். நியூக் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பண்ணக்கூடிய எல்லா விதமான டூல்ஸுமே இங்கே கூட இருக்குது. எல்லாருக்குமே இதில் பண்ணலாம். ஆல் இன் ஒன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அதனால தான் நியூக் சாஃப்ட்வேர் நான் எடுத்திருக்கேன். மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் பிகேம் இன்ஸ்டியூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, பிகேம்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக சொல்லி தராங்க. இல்லை லைட்டிங் செட் பண்ணுறது, கேமரா ஆங்கிள் கவர் பண்ணுறது எல்லாமே சொல்லி தராங்க. மற்ற இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டூல் பேஸ்ட் தான் சொல்லி தருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. அதனால தான் நீங்கள் உள்ள படிக்கிறீங்க. சார், இப்போ பிகின்ல ஆஃபர் பண்ற கோர்சஸ் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா? ரிலையன்ஸ் பிகின்ஸ்ல பலதரமான கோர்சஸ் வந்து இங்கே இருக்கு. இந்த ஃபீல்டை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க 3D மெகா ப்ளஸ் என்ற கோர்ஸ் எடுக்கலாம். பல ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்கு, ஃபிலிம் மேக்கிங் கோர்சஸ். இப்போ +2 முடிச்சவங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பிஏ இன் அனிமேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் கோர்சஸ் வந்து இங்கே எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ அனிமேஷனோ இல்லை வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து எடுக்க முடியும். ஒரு டிவிஷனாக படிக்கணும்னா கூட பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஆஸ் அ மாடலராக படிக்கணும்னாலும் படிக்கலாம், ஆஸ் அ அனிமேட்டராக படிக்கணும்னாலும் வந்து தனியாக படிக்கலாம், ஒரு காம்போசிட்டராக ஆகணும்னாலும் தனியாக படிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து எடிட்டராக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து படிக்கலாம். இந்த துறையை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு சினிமா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, ஒரு எபிசோடு எடுக்கிற இந்த மாதிரியான ஒரு லைன் ஆஃப் ஒர்க்கில் வந்து நம்ம வேலைக்கு வேணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகின்ஸ்ல ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் ஆஃபர் பண்றீங்களா? அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுங்களா சார்? பிகின்ஸ்ல ஃபிலிம் மேக்கிங் கோர்சஸ் கூட இங்கே ஆஃப் பண்ணுறோம். இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தேன்னா இந்த நாளை இயக்குனர் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கூட பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நிறைய விஷுவல் எலிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது, ஒரு ஸ்டோரி கிரியேஷன், ஒரு மேக்கிங் ப்ராசஸ், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்கிறது, டோட்டலாக ஒரு லைவ் ஆக்ஷன் நம்ம வந்து எப்படி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி எடுக்கலாம், இந்த குறும்படம்னு சொல்லுவாங்க, அதாவது ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து எப்படி நம்ம ஒரு ஃப்ரேம்ஸ் வைக்கலாம், ஒரு லே அவுட் டிசைன் எப்படி பண்ணலாம், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கலராக
இருக்கணும், ஒரு ஃப்ரேம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு சினிமானா இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது, ஒரு டிவினா நம்ம இந்த மாதிரி தான் ரூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பலதரமான ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்போஜர் வந்து தேவை. ஸோ அதுதான் வந்து எங்கள் பிகேம்ஸில் ப்ராக்டிக்கலாக வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். ஹாய், ஐ எம் பிரபு, கமிங் ஃப்ரம் தஞ்சாவூர். நான் ஆல்ரெடி டிப்ளமோ முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்து மல்டிமீடியா கோர்ஸ் படிக்கலான்னு வந்தேன். நான் ஃபுல்லாக மல்டிமீடியா கோர்ஸ் முடிச்சுட்டு நான் ஜாப் ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் எஃபெக்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பார்த்த விஷயம் எல்லாமே நியூக் தெரியுமா, பிஎஃப் ட்ராக் தெரியுமா, இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் உடனே சரி நான் பிஎஃப் ட்ராக்கும் நியூக்கும் படிக்கல. நான் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சப்ப பிகேம்ஸ் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே வந்து நல்லா சொல்லித்தராங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே அங்கே ட்ரை பண்ணேன். போனோன்னா அங்கே ட்ரை பண்ணோன்னா அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோன்னா எனக்கு வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக நடத்திட்டு இருக்காங்க, மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி நடத்துறதில்ல. இங்கே வந்து நம்மளே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. கேமரா ஹேண்ட்லிங், லைட்டிங்கு, க்ரீன் மேட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமே ஸ்டூடெண்ட்ஸே ஒர்க் பண்ணி பாருங்க, அப்போ தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நல்லா சூப்பராக சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா விஷயமே டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு தராங்க, எதுவுமே ஒதுக்குறது இல்லை. எல்லா சப்ஜெக்ட்டும் அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து நடத்துகிறாங்க. ஸோ பிகேம்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தேங்க்யூ சார். இப்போ இந்த அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் துறையை தேர்ந்தெடுக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது கல்வி தகுதி இருக்கா? எப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் படிக்கலாம்? இது ஒரு அருமையான ஒரு கேள்வி. பொதுவாகவே இந்த கோர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இல்லை விஷுவல் எஃபெக்ட்ஸ் படிக்கணும்னா இதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 10வது படிச்சிருந்தாலே போதுமானது. என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருந்து. அதாவது இப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் பண்ண ஒரே காரணம் என்னன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட சயின்ஸ் இல்லை வந்து கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஃபார்முலாஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்த ஃபீல்டு இல்லாமல் எந்த ஒரு விஷயமோ ஒரு அனிமேஷனோ இல்லை ஒரு விஷுவல் எஃபெக்டோ நம்ம பண்ணும்போது அது நம்மளோட பொருளாகவே இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலேருந்து இன்னொரு படம் நம்ம பார்க்கும்போது ஒரே எஃபெக்ட் அடுத்தவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு காரணத்தை வந்து நம்ம இந்த கிரியேட்டிவிட்டியில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து நம்ம சொல்லலாம். சார், இப்போ பிகேம்ஸ்ல ஆஃபர் பண்ற கோர்சஸ் பெரியவங்களுக்கு மட்டும் தானா இல்ல சின்னவங்களுக்கும் இருக்குங்களா? பிகேம்ஸ்ல பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து கோர்சஸ் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 4வது படித்த ஒரு குழந்தை அதுக்கு மேலே இருக்கிறவங்க கூட வந்து ஜூனியர் அனிமேட்டர்ன்ற கோர்ஸ் வந்து இங்கே படிக்கலாம். இந்த கோர்ஸில் என்ன அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு ஸ்க்ராட்ச் ட்ராயிங்லேருந்து ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் அனிமேஷன் எப்படி பண்ணணும், ஒரு சின்ன ஸ்டோரி போர்டிங் எப்படி பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கும். அதாவது கிராஃப்ட் டிசைன், இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்க வந்து சொல்லிக் கொடுக்கும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அவங்க ஒரு ஈவினிங் டைமில் கூட படிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபுல் டேஸ் மாதிரி வந்து படிக்கிறதுனால வந்து ஃபுல் வீக்காக கூட வந்து படிக்கலாம் இந்த கோர்ஸு. ஹாய், ஐம் பிரவிதா. நான் பிகேம்ஸ் ஜாயின் பண்ணி 3 months ஆகுது. அண்ட் ஃபில்ம் மேக்கிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்க வந்தேன். ஆக்சுவலி ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ மீடியா அனலிஸ்ட் இன் சிங்கப்பூர். நான் செபாட்டிக்கல் லீவ் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன் படிக்கிறதுக்கு. பிகாஸ் மீடியாலேருந்து ஐ வாண்டட் டு டேக் அ டைவர்ஷன் டு டிவி ப்ரொடக்ஷன், அதனால இங்கே வந்தேன். இந்த கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அபவுட் ஃபில்ம் மேக்கிங். பட் இங்கே ஃபேக்கல்ட்டி எல்லாம் சூப்பராக கைட் பண்ணி எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நவ் இட்ஸ் லைக் ஐ எம் 2 months into the course, 1 more month இருக்கு. பட் வித்தின் திஸ் வந்து நான் ஆல்ரெடி 3 projects பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இஸ் ஆன் பாட்ரி. ஐ எம் டூயிங் அ டாக்குமெண்ட்ரி ஆன் பாட்ரி மேக்கிங். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கேமரா ஹேண்டில் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். பட் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஆரம்பித்து சினிமாட்டோகிராஃபி வரைக்கும் போய் டைரக்ஷன், ஆங்கிள்ஸ், அப்புறம் 3-point லைட்டிங் எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ கிவ் ஃபுல் ஃப்ரீடம். கேமரா எடுத்து நம்ம போய் ஷூட் பண்ணலாம், தே கிவ் லைட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாட்ரி ஆரம்பிச்ச டாக்குமெண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் போய் 4 days ஷூட் பண்ணிட்டு வந்தேன் பாட்ரி. பட் அது வந்ததுக்கப்புறமா இப்போ எடிட் பண்ணி இட்ஸ் கம்மிங் அப் ஆஸ் அ வெரி குட் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஆஸ் சச். ஸோ இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து எடிட் பண்ணுறது வரைக்கும் தேவ் கைடட் மீ. அண்ட் நவ் ஐ எம் கெட்டிங் கான்ஃபிடென்ஸ் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் லிட்டில் பிட். கம்பேர்ட் டு when I joined எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னல, அதுலேருந்து இப்போ வந்து ஐ ரியலி இம்ப்ரூவ்ட். எனக்கே தெரியுது இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ one more month to go. I have a final cut film that I have to do. So in that I think direction இன்னும் நல்லா பண்ணிட்டு அது நல்லா வரும்னு நினைக்கிறேன்.
faculty பத்தி சொல்லணும்னா they are really good and it's amazing. The experience has really changed me and it's bringing the best out of me. Thank you. சார், இப்போ மற்ற நிறுவனங்கள்ல பேசிக்கா படிச்ச மாணவர்கள் பிகின்ஸின் மூலமா ஸ்பெஷலைஸ்டா படிக்க முடியுங்களா? அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விளக்க முடியுங்களா? இந்த ஸ்பெஷலைசேஷன் பத்தி சொல்லணும்னா நம்மளோட சென்னை கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ 2000 அந்த காலகட்டங்களில் பார்த்தாங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 2003 அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெலிவர் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பிகின்ஸில் பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸும் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இந்த ஏரியாவில் படிக்கணும்னு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு அனிமேஷன் இல்லை விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாடலிங் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து அவங்க பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணியான ஒரு ஜாப் வந்து இன்னைக்கு காலகட்டங்களில் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பெஷலோட யூஸ்ஃபுல் வந்து என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், பொதுவாக 3Dன்றது அனிமேஷன் மட்டும் தானா? அப்படின்னா அதுக்குள்ள இருக்க பிரிவுகளை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுங்களா? இது எங்களோட பிகின்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ப்ரொடக்ஷன் லேப். இங்கே பார்த்தீங்கன்னா மேக் மிஷின்ஸ் அண்ட் விண்டோஸ் மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து ஹையன் சிஸ்டமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த மாயா இந்த மாதிரி நியூக் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹையர் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் வந்து தேவைப்படும். யூஸ்வலாக இது வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இட்ஸ் ப்ரொடக்ஷன் ஓரியன்டட் ட்ரைனிங் அப்படின்றதுனால வந்து இட் இஸ் நாட் த லிமிட்டட். நம்ம எதுவுமே வந்து ஒரு இமேஜினேஷன் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு சிஸ்டம்ஸ் நம்மக்கிட்ட ஹையண்டாக இருந்தால் தான் ஸோ நம்மளோட ஃபுல்ஃபில் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து மாடலிங் படிக்கிறாங்க, சில பேர் டெக்ஸ்டைலிங் படிக்கிறாங்க, சில பேர் வந்து விஷுவல் எஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சில பேர் வந்து டிஜிட்டல் பெயிண்ட் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாயாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் லேர்னிங் த பேசிக் மாடலிங். மாடலிங்கிறது என்னென்னா இட் இஸ் க்ரியேஷன், அதாவது ஒரு கேரக்டர் மாடலாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துட்டா ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட சிஜி கேரக்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு கேரக்டரை வந்து நம்ம ஒரு பேப்பரில் டிசைன் பண்ணி அதை எப்படி ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஒரு சிஜி கேரக்டராக பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒன்ஸ் அந்த கேரக்டர் நம்ம வந்து பில்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கலர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் சுற்றி என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும், ஒரு செட்டு, அதாவது ஒரு பிஜி இல்லை ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பில்டிங்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த செட் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அந்த செட் மாடலுக்கு நம்ம வந்து நல்ல கலரிங் கொடுக்கணும். ஒரு ஈவினிங் ஷாட்டாக இருந்தால் ஒரு சன்னோட கலர் வந்து எல்லோ வித் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி டிண்ட் வச்சு லைட்டிங்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரெண்டரிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இங்கே இவங்க பண்ணுற எல்லா 3D மாடல்ஸும் ஒரு இமேஜஸாக வந்து காம்போசிட்டிங்கில் போகும். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மெனி அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை ஃபியூஷன், நியூக் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி ஸோ ஹையர் லெவலில் நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியும். ஈவன் வந்து இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நாட் ஓன்லி இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் மட்டுமே இல்லாமல் ஒரு சினிமா லெவலில் கூட வந்து ஒர்க் பண்ணலாம். இவர் வந்து அனிமேட்டர் ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஆக்டிங் ஃபார் அனிமேஷன் ஒரு செக்ஷனை தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆஸ் அ கேரக்டராக வந்து ஒரு காரை வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த அனிமேஷனுக்காக வந்து அவரே அந்த அனிமேஷன் வெயிட்டை ஃபீல் பண்ணுறதுக்காக இதை வந்து அவர் வந்து இந்த செஷனை வந்து பண்ணி பார்த்துக்கிறாரு. ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து மாயாவில் உட்காந்து இந்த கேரக்டர் அனிமேஷன் வந்து பண்ணுவார். பார்க்கலாம். இவர் வந்து ஒரு அனிமேட்டர் ஸ்டூடெண்ட், அதாவது இவர் ஏற்கனவே மாயா படிச்சிருக்காரு. இவர் வந்து அனிமேஷன், அதாவது எஸ்பெஷலி வந்து கேரக்டர் அனிமேஷன் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு இங்கே வந்திருந்தார். இங்கே பார்க்குறது நீங்கள் என்னென்னா இட்ஸ் கார்ட்டூன் அனிமேஷன். இந்த அனிமேஷனில் வந்து மெனி வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ரியலிஸ்டிக் அனிமேஷன் இருக்குது, அப்புறம் கார்ட்டூன் அனிமேஷன் இருக்குது, இந்த மாதிரி செமி ரியலிஸ்டிக் டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குது, ஈவன் வெஹிக்கல் அனிமேஷன். இந்த மாதிரி அனிமேஷன் நம்ம சொல்ல போனால் தேர் ஆர் மெனி கேட்டகரிஸ். பட் இதில் கொஞ்சம் டஃப்பான விஷயம் நம்ம சொல்ல போனால் இந்த கேரக்டர் அனிமேஷன் தான். இந்த கேரக்டர் அனிமேஷனில் என்ன அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம த்ரூ அனிமேஷன் வழியாக நம்ம சொல்லணும். அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து சிங்க்ரனைஸ் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம பார்க்குற படங்களில் சில இப்போ டாம் அண்ட் ஜெர்ரி, பாப்பாய், ரோட் ரன்னர் ஷோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அனிமேஷன் வந்து சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி கார்ட்டூன் அனிமேஷனுக்கும் ஒரு ரியலிஸ்டிக் அனிமேஷனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, கார்ட்டூன் அனிமேஷன் ஒரு அன்லிமிட்டடான மூமெண்ட்ஸ் இருக்கும்.
ஸோ கேரக்டர் ரன்னிங்காக இருக்கலாம், பாடி ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கலாம். பட் வெரஸ் இப்போ நம்ம வந்து ஒரு மம்மி, ஹாலோ மேன் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக் ஓரியன்டாக இருக்கும். ஒரு ரியல் லைஃப்பில் என்ன பாசிபிளோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் எக்ஸாஜரேஷனாக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சிங்க்ரனைஸ் பேஸ்ட் அனிமேஷன். ஒரு கார் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதை வந்து இவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லூஸ் பண்ணுறது தான் இந்த ஷார்ட்டோட சுச்சுவேஷன். ஸோ இந்த கான்செப்டை இவரே டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து அப்ளை பண்ணி ஸோ ஒரு ஃபைனல் அவுட்புட்டை வந்து கொண்டு வருவார். இந்த ஃபைனல் அவுட்புட்டை வந்து ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மூவிலையோ இல்லை வந்து ஒரு டிவி டெலிகாஸ்டிங்கில் கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டிபெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு ஃபார்மேட் வேணும்னு நம்மளோட டைரக்டரோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஷார்ட்ஸை எல்லாமே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்டை தான் இங்கே வந்து நாங்கள் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வந்து டீச் பண்ணுறோம். இவர் வந்து ஒன் ஆஃப் த விஷுவல் எஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவர் வந்து என்னென்னா நியூக் அண்ட் அப்ளிகேஷன் தான் இங்கே லேர்ன் பண்ணுறாரு. நியூக் இஸ் அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன் ஒரு காம்போசிட்டிங்கில். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மெனி ஹாலிவுட் மூவிஸில் பார்த்தீங்கன்னா அவதார் இந்த மாதிரி நிறைய மெனி கமர்ஷியல் மூவிஸ் வந்து ஒர்க் பண்ண ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இதில் என்னென்னா ஒரு ஹேண்டியான விஷயம் என்ன அப்படின்னா எனிபடி கேன் டூ திஸ் அப்ளிகேஷன். யூஸ்வலாக வந்து காம்போசிட்டிங் அப்ளிகேஷன் சொல்லப்போனால் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபியூஷன் இந்த மாதிரி மெனி அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த நியூக்ல என்னன்னா இட் இஸ் த நோட் பேஸ்ட் காம்போசிட்டிங். அதனால் என்ன அப்படின்னா இப்போது மெமரி வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் நம்ம ஒர்க் பண்ணலாம். அது மூவிஸாக இருக்கலாம். இப்போது நம்ம பார்த்தோன்னா பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் கூட வந்து இப்போ வந்து 3Dல வருது அப்படின்னு நம்ம நிறைய டிவிலெலாம் பார்க்குறோம். ஸோ அது எப்படின்னா இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை எடுத்து ஸோ அதை வந்து ரோட்டோஸ்கோப்பி பண்ணி ஸ்டீரியோஸ்கோப்பிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டெப்த்தை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட்டோஸ்கோப்பியான கான்செப்ட்லாம் வந்து இந்த மாதிரி நியூக் அப்ளிகேஷனில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ பெரிய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு க்ரீன் மேட் ரிமூவலாக இருக்கலாம், இல்லை ஒயர் ரிமூவலாக இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு சீன்லேருந்து ரிமூவ் பண்ணனாலும் கூட ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வழியாக நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி பாப்புலராக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஜாப் ஓரியன்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து மூவி மேட்சிங்க்கு கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம பிகேஸ்னோட ஸ்டூடெண்ட்ஸு. இவங்க பேசிக்காக வந்து மெகா ப்ளஸ் அந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கிறவங்க. யூஸ்வலாக வந்து மெகா ப்ளஸ்ன்றது இல்லை, இப்போ வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து டிராயிங் தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்டோரி போர்டிங் பண்ணுற அளவுக்கு, ஒரு கான்செப்ட் ஆர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங்கில் வந்து எப்படி ஒரு லைன்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எப்படி ஒரு ஷேடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம ட்ராயிங்லேயே கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் தான் இங்கே நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்டடின்னு